ஒரு பொழுதில் வாழ்க்கை புரண்டு போவது இல்லை என்று எண்ணினாலும் நம் வாழ்வின் முக்கியமான மாற்றங்கள் சில வினாடிகளில் நடக்கக்கூடும். அந்த மாற்றங்கள் நம்மை முழுமையாக வேறுபடுத்தும். இன்று நீ பார்த்த இந்த செய்தி இந்த வாராகி தாயின் அருள்வாக்காக இருக்கின்றது. என்னை நீ பார்த்தாய், அதனால் உனக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. நம்பிக்கை என்ற தூணில் வீடு கட்டு. வாழ்க்கையின் பல கஷ்டங்களை தாண்டி வரும்பொழுது நாம் மௌனமாகின்றோம். அந்த மௌனத்தின் பின்னால் வெற்றி வராதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நீ வைத்த அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. நீ நம்பிக்கை வைத்திருக்கின்ற, அதனால் உன்னை நான் கைவிட்டது இல்லை. ஒரு மணி நேரத்தில் நிகழும் அதிசயம். காலம் என்பது கணத்திற்கு அடங்காதது. வெற்றி வராதா என்று காத்திருக்கும் உனக்கு இப்பொழுது வெற்றி உன் வாழ்க்கை பாதையை மாற்றும் சக்தியாக, ஒரு அழைப்பாக, ஒரு சந்திப்பாக, ஒரு நல்ல செய்தியாக உன்னை தேடி வரும். நீ அழுத எல்லா நாட்களுக்கு பதிலாக, அந்த கண்ணீருக்கு பதிலாக இப்பொழுது நான் வாடாத சந்தோஷத்தை இந்த வாராகி நான் கொடுக்க போகின்றேன். நீ நம்பினால் நான் தரும் அருள் உன்னை வந்து சேரும். விடாமுயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு பரிசு என் ஆசீர்வாதமாக கிடைக்கும். ஒழுக்கத்தை காப்பாற்றினால் அந்த ஒழுக்கம்தான் உன்னை உயர்த்தும். வாழ்க்கை பரீட்சை அல்ல, அது பயணம். தவிர்க்க முடியாத சோதனைகள் வந்தால் வெற்றி உனக்கு வரப்போகின்றது என்பதை தெரிந்து கொள். அவற்றை எல்லாம் நீ செல்ல வேண்டிய பாதையில் இருந்த கற்கள் மட்டும்தான். நடந்து விட்டால் உனக்கான பாதை தானாக பிறந்துவிடும். ஒவ்வொரு காயமும் வலியை தரக்கூடிய கதைதான். ஆனால் உன் நெஞ்சத்தில் உள்ள பாரம் நாளை ஒரு சாட்சியாக மாறி உன் வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாற வேண்டும் என்றால் உன் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது உன்னுடைய வாழ்விற்கு வசந்தத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்க வேண்டும். தாங்கிய துன்பங்களை மறந்துவிடும் அளவிற்கு மகிழ்ச்சியை உனக்காக நான் தரப்போகின்றேன். மறக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்காமல் கடந்த காலத்தை மறந்து இன்றைய நிகழ்காலத்துக்கு நீ முழு மனதோடு வந்துவிடு. மனதை உன்னுடைய விஷயங்களில் முழுமையாக செலுத்தினால்தான் நான் தரக்கூடிய வெற்றியை நீ பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவாய். மகத்தான செய்தி உன் வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் உன் மனதை அழகாக பரந்த விரிந்த எண்ணங்களோடு வைத்துக்கொள். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் எல்லாம் உன்னுடைய உயர்வை கண்டு இப்பொழுது மௌனமாக கூடிய தருணத்தில் வரப்போகின்றார்கள். நீ அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல வேண்டியதில்லை. உன் வெற்றி அவர்கள் முன்னால் பேசட்டும். வெற்றியின் வாசல் இப்பொழுது அமைதியாக திறக்கப்படும். கத்தும் மனதுடன் கடவுளை நாடினாலும் அமைதியோடு மனதோடு தான் அவர் பதிலளிக்கின்றார். அதனால் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன்னுடைய உள்ளம் அமைதியான சமுத்திரம் போல இருக்க வேண்டும். அதில் தான் நான் என் அருள் என்னும் படகையை செலுத்த முடியும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் தாமதமாக வந்தாலும் தவிர்க்கப்படுவதில்லை. இந்த வெற்றி வாராகி அழகான தருணத்தில் உன் கைகளில் அதை கொடுப்பேன். உன்னுடைய முயற்சி பலனில்லாமல் போகாது. அது இப்பொழுது ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கின்றது. அது மரமாக முளைத்து வெற்றி கனியை உன் கரத்தில் நிச்சயம் சேர்க்கும். உன்னுடைய வெற்றியின் தொடக்க நாள் இன்று. மிகப்பெரிய பரிசு உனக்காக காத்திருக்கின்றது. வேண்டியது கிடைக்கும், நல்லது நடக்கும்.